வர வர இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பர்ஃபெக்டாக தான் இருக்கும், பாருங்கள் நாங்கள் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பான இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து ஆளாகிறாங்க. ஆனால் உண்மையாலே வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அண்ட் உண்மையான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சர்ப்ரைஸ், எக்ஸைட்மெண்ட்டு, ஹாப்பினஸ் இப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காது. ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும், ஒரு சில நாட்களில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக இருக்கும், ஒரு சில நாட்களில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் பிட்வீன் தி கப்புள்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப்கான சைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அண்ட் நம்ம கான்ஸ்டண்ட்டாக சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறோமோ அது கூட வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணிகிட்டே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அதுவே வந்து நமக்கு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிடும், ரைட்? அண்ட் அந்த ப்ரெஷரே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு பாத்து போட்டு கொடுக்கும். அண்ட் ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதனாலே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் இதனாலே வந்து நிறைய பேர் டிவோர்ஸு, நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நார்மலைஸ் ஆகிடும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் ஒரு கப்பல் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து கீ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து இந்த லைக்ஸு, ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணக்கூடாது. உங்களோட ஜென்யூன் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அண்ட் நீங்கள் 2 பேருக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இதெல்லாம் தான் சேர்த்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும்.